டேய் உனக்கு காலே இல்லடா ப்ரோ, உனக்கு கால் இல்லைல்ல ப்ரோ, ஏன்னா எனக்கு கால் இல்லைல்ல, எப்படி அவனை சைக்கிள் ஓட்டுறது? இந்த காலை வச்சுட்டு எப்படி அவன் சைக்கிள் ஓட்டுறான்? மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தோன்றது எல்லாமே பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 4 to 5 hour இருக்கும். இன்ஸ்டால எனக்கு இன்னொரு மெசேஜ், ப்ரோ என் அப்பாவுக்கும் கால் இல்லை, அவரும் ஒன்று மாதிரி தான் ப்ரோ, ஏதாச்சும் ஒன்று பண்ணினே இருப்பார், சைக்கிள் ஓட்டுவார், தண்ணி தூக்குவார், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார் ப்ரோ. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவர் எவ்வளோ டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கால் இல்லை, நான் ஃபீல் பண்ணக்கூடாது, ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் ப்ரோ. அவர் சரியான போல்டு ப்ரோ. எனக்கு இந்த மெசேஜ் கேட்ட உடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது எனக்கு நான் தான். அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அதெல்லாம் தாண்டி அவரோட மெயினான மோட்டிவ் என்னன்னா, அவருக்கு கால் இல்லைன்ட்டு அவர் ஃபீல் பண்ணக்கூடாது, மற்றவங்கள மாதிரி உடையக்கூடாது, நம்ம ஜாலியாக எப்பவும் போல இருந்துடலாம், புதுசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட இருக்கவங்க, உனக்கு கால் இல்லை, உனக்கு கால் இல்லை டே சொல்லி சொல்லி ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறீங்க. தான் உண்மை. எனக்கு அதை உங்ககிட்ட எப்படி டெலிவரி பண்ண கூட தெரில, இருந்தாலும் தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா டே அவன் இந்த வலியை தாங்க முடியாமல் உயிரை விடுறான்டா, ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க தெரியுமா? அந்த டைமில் உன் கூட இருக்கவங்களோ சரி, இல்லை உன்னை சுற்றி இருக்கவங்களா யாராக வேணா இருக்கட்டும், அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறது செகண்டரி தான். பட் உன்னை சுற்றி ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணி அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, உனக்கு இது இல்லை அது இல்லைன்ட்டு உங்ககிட்ட இருக்க மைனஸையே அவங்க வந்து ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த வழி அவருக்கோ எனக்கோ இல்லை, அந்த இடத்துல நீ இருந்தானா உனக்கோ மட்டும்தான் தெரியும்.